நீதிமொழிகள் 8:13. Father, we thank and praise you, Lord. Open our eyes, ears, hearts, and minds of understanding. Lord, the Holy Spirit guide us into all the truth, Lord. Thank you. In Jesus' name. Let's turn our Bibles to Proverbs 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தீமையை வெறுக்கணும். நம்மளுக்கு எதாவது தீமை நம்ம ஆட்டோமேட்டிக்கலா we know. வெறும் தம் அடிக்கிறது, இது கொடுக்கறது, தண்ணி அடிக்கிறது, இது வந்து இல்லை. எந்த வித தீமையும் வெறுக்கணும். இது தீமையை அப்படின்னு சொன்னோடனே வெறுத்துடணும். When we start hating evil, God will tell us, this is not good for you, this is not good for you, you are not fit, your body is not fit to take this, your body is not fit to consume this, so better be pure as I am pure. இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு, நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. அப்ப we should know, obey பண்ணோம். அதாவது நான் கரெக்டாக தீமையை வெறுக்கிறேன், ஆனால் எது தீமைன்னு சரியா தெரியல, சொல்லிக் கொடுங்கன்னா அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஃபியர். ஃபியர் இஸ் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் இது. ஓகே, கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் விஸ்டம். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் அண்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் கிரேட் ஈவில். இது ரெண்டு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டு, நல்ல கணக்கு போடுங்க. என்னன்னு? பெருமை இருக்கக்கூடாது. எந்த வகையான பெருமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது பெருமை வந்த உடனே நம்ம காலியாகும். இந்த மினிஸ்ட்ரியில கூட சொல்றேன், பெருமை ஒண்ணு வரும் எல்லாருக்கும். we learn something. We think we are supernatural, supreme. இல்லை, அப்படிலாம் கிடையாது. we have to learn a lot. நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம், அந்த மாதிரி போயிடுறது நல்லது. இல்லை, தெரியும், அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. நம்ம சின்னவர் சொல்லுவார்ல, அது மாதிரி சின்னவர் அப்பப்போ சொன்னார், சாமி என்கிட்ட பேசினாரு, என்னோ கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பான், சிரிச்சுட்டு கேட்டுருப்பேன். இது வந்து நம்ம ஞானமாக எடுத்துக்கணும். அவனையும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அட் சேம் டைம் ரொம்ப புத்திசாலித்தனமா போடுவோம். அகந்தை, arrogance. அவன் சொன்னான் எனக்கு அரகன்ஸ் சொல்லிட்டு. இல்லை, அது அரகன்ஸ் இல்லை, அது ஃபெய்த்ல. ஒன்று நான் சொன்னது என்னன்னா, இவன் காலின்னு நினைச்சான். நான் சொன்னேன் நெக்ஸ்ட் டே நான் வருவேன்னு. வாட் அரகன்ஸ் இஸ் காட் அப்படின்னு சொன்னானா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது அரகன்ஸ் இல்லை, ஃபெய்த். கன்ஃபெஸிங் இன் ஃபெய்த், எஸ் ஐ வில் கம் பேக். ஓகே, அது ஆனா அகந்தைன்றது வேற. அரகன்ஸ்னா இப்படிதான் செய்வேன், தப்பான வழியை தெரிந்துகிட்டு கொண்டு ஆண்டவர் சொல்லும் போது இல்லை நான் அப்படிதான் செய்வேன். தட் இஸ் அரகன்ஸ். அரகன்ஸ். தீய வழி என்ன? ஈவில் வேஸா? ஈவில் வே, கெட்ட வழி. புரட்டு வாயும். பேசிக் ஃபவுண்டேஷன் இதுதான். அப்ப எத்தனை பாயிண்ட் இருக்குது அதுல? 6 திங். என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல, அது விடுறது ஹேட்டிவ் விடு. சின், பெருமை, அந்த புரட்டு. 4 காரியம் நம்ம கிட்ட காணப்படக்கூடாது. உக்காந்து டெய்லி செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்கா இல்லையா. இல்லைன்னா தப்பிச்சுக்க. இல்லைன்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் யூ அண்ட் காட் வில் பி கட். ஆமா, ட்விஸ்டட் ஸ்பீச், ட்விஸ்டட் ஸ்பிரிட்ஸ். டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணாங்க. they got twisted minds, so that is the reason they do all the nonsense they've done. Sensual activities செய்தாங்க. இதுக்கெல்லாம் ஏன் காரணம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, உண்மையான வழி மெயின் ஞானம் அவருடையது. எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அங்க போனா கத்துக்கலாம்.
பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். நீதி செலுத்துகிற என்னாலதான் இன்னைக்கு நம்ம ஏன் அரசாளர்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்றதுன்னா, காட் ரூல்ஸ் த்ரூ தம். நம்ம பிரேயர் இல்லைன்னு சொன்னா அவங்க தப்பா ரூல் பண்ணுவாங்க. சரிச்சா? ஐ திங்க் நம்ம ஜி எடுத்த முடிவு கரெக்டான முடிவு. சப்போர்ட் அந்த விதத்துல வி பேக். ஆனா நம்ம சரியா ஜெபம் பண்ணாம இருந்தோம்னா வேற மாதிரி டிசிஷன் போயிடும். ஸோ வி கண்ட்ரோல் த சிச்சுவேஷன்ஸ். நவ் லெட் அஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு எஃபிஷியன்ஸ். ஏன் இதுல நடக்குது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. நல்ல புத்தியெல்லாம் சொல்றாரு பவுல் எபேசி சபைக்கு. ஆனா பின்னால என்ன நடக்க போகுதுன்றது முன்னாலே கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது முதல்ல என்ன சொல்றாரு? he is preparing them. நீ பலப்படு, அப்பதான் நீ சண்டை போட முடியும். ஏன்னா உன்னால சண்டை போட முடியாது. கர்த்தருக்குள்ள நீ பலப்படு, அவர் சத்துவத்துல பலப்படு. இங்கிலீஷ்ல வாசிச்சது 6:10. In conclusion, be strong. But I'm trying to create in this boy mental toughness. இது ஒரு பாடம். அப்ப பிசிக்கலை பிரேக் பண்ணும். இந்த பிசிக்கலை பிரேக் பண்ணிட்டு மென்டலா அவனை ஸ்ட்ராங் ஆகும். இல்லாட்டி கீழே கத்திடுவான். இது நான் உனக்கு கூட பண்ணல, இவனுக்கு பண்றேன். He should think himself very fortunate. And mentally we have to become very, very, very tough. We have to live in this world successfully and led by God. It's not mental toughness. ஐயோ டெரரிஸ்ட் விட்டுட்டாங்க, அது வரவே கூடாது நமக்கு. நீ எப்படி க்ளோஸ் பண்ணும் அது மாதிரிதான். அதே மாதிரிதான் பிசாஸ் அட்டாக் போடுவான். சரி, பிசாஸ் அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணும்? நம்ம ரிட்டையர் பண்ணுவோம். கடைசியாக என்ன சொல்றது? இன் கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷனுக்கு இவ்வளவு மீனிங் இருக்கு. ப்ரீவியஸ் இதையும் போய் பார்க்கணும். ப்ரீவியஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய அட்வைஸ் கொடுத்து. இன் கன்க்ளூஷன், பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். கர்த்தருக்குள்ள பலமா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோடைய சேல் பண்ணு அர்த்தம். இயேசுநாதர் பூமியில இருந்த வரைக்கும் அவங்க எல்லாமே அவரோட தான் இருந்தாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பாடு குறைவு இல்லை, எதுவுமே குறையில. அவரு பூமியை விட்டு எடுப்பட்ட நாட்கள் வந்த உடனே இவங்களுக்கு ஷார்டேஜ் வந்துச்சு. நல்லா பண்ணிக்கோங்க. ஆனா கர்த்தருக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்றாரு. Be empowered. See, இந்த எம்பவர்மெண்ட் வந்து இட்ஸ் ஃப்ரம் தி ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் எம்பவர் பண்ணுவாரு. அப்ப நம்ம செல்ஃப் கில்ஃப் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க எம்பவர் பண்ணுங்க சாமி, நான் எல்லாத்தையும் எடுத்துக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அவரு நம்மள இறுதி. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இறுதியத்தை பார்க்கிறார். அப்ப நமக்கு உள்ள டீப்பா திங்க் பார்ப்பாரு. அதனால்தான் உனக்கு அந்த டஃப்பான வழி சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இதுல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. தட் இஸ் ரொம்ப வெற்றிகரமா மாறுவேன். அடுத்தது யூனியன் வித் ஹிம். ஒன்னா இருங்க. நம்ம உலகத்துல நம்மளுக்கு ஒத்தாசை செய்யறது கிடையாது. இந்த உலகத்துல இந்த பூமியில வாழ்றதுக்காக நம்ம டாக்ஸ் பே பண்றோம். நீங்களும் உங்களுக்கு தெரியாம டாக்ஸ் பே பண்றீங்க ஜிஎஸ்டி இந்த ஃபார்ம்ல. ஆனா அந்த கவர்மெண்ட் உங்களை காப்பாற்றுமா? இல்ல, கர்த்தர் தான் காப்பாற்ற போறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ குடு, நம்ம கொடுக்குறோம். இப்ப கவர்மெண்ட் நம்மளை காப்பாத்துறதை விட கர்த்தர் தான் காப்பாற்றுறது. ஏன்னா அவர் கரெக்டா கவர்மெண்ட்டை செயல்பட வைப்பாரு. அப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். இல்லாட்டி வேற மாதிரி போயிடுவோம். ஏன்னா இந்த கேமே இங்க நடக்கல. நான் கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு வருவேன் எங்களுக்கு, மேல நடந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ புரியலையோ எனக்கு தெரியல. மேல நடந்துச்சுன்னா எங்க நடந்துச்சு?
ஊட்டியில இருக்கா இல்லாட்டி ஹிமாலயாஸ்ல நடக்குதா? இல்ல, இது வானமண்டலம் எவ்வளவு எங்க இருக்கு? கத்தர் இருக்கிற இடத்துல ஒண்ணுமே வராது, அங்க ரொம்ப காமா தான் இருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எர்த் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர், இது பூமியில இருந்து எப்பயும் 1,00,000 அடி வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குது உயரம். அப்படியே அப்பன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கிட்ட வரும். 100 கிலோமீட்டர் வரைக்கும், 100 கிலோமீட்டருக்கு மேல அட்மாஸ்பியர் தாண்டி போயிடுது. நம்ம அட்மாஸ்பியர், அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு மேல இருக்கிறது செகண்ட். இங்க தான் நடக்குது எல்லாமே. பூமியில ஏதாவது ஒரு காரியம் நடைபெற்றுச்சுன்னா அதுக்கு முன்னால் அங்க நடைபெற்றும். அங்க சும்மா இருக்க மாட்டான் பிசாசு, ஆட்டை போடுவான். அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுப்பேன் இன்னைக்கு. அங்க பண்ண உடனே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம சொந்த புத்தியில வேலை செய்யறோம் கிடையாது, வாடகை புத்தியில நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வேலை செய்யுது. அக்வயர்டு நாலேஜ் தானே, உலகத்துல இருந்து ஆக்குறது. அந்த இடத்துல வைப்பான். அதான் இங்க போட்டிருக்கோம், ஜாக்கிரதையா இருங்க. மாம்சத்தோடும் பிசாசின் தந்திரங்கள். பிசாசு ட்ரிக் பண்ணுவான். நல்ல இதெல்லாம் போட்டு ஆட்டுவான், நம்ம மாட்டிக்குவோம். சரியா? அதனால பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க. பிசாசு தந்திரங்களோடு அப்ப we are getting prepared to resist the evil. பிசாசு போடுற ஐடியால எல்லாம் தப்பிக்கணும் நம்ம. அப்ப நம்ம எங்க ஐடியா போடுவான்?